ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திபன். இப்போ ஹோண்டா சிபி ட்ரிகரில் எப்படி கிளச் பிளேட் சேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். அதுக்கு என்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணணும். 12 ஸ்பேனர் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி போல்ட்டை ரிமூவ் பண்ணி ஆயிலை ரிமூவ் பண்ணுறோம். சேம் அதே 12 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஃபுட்ரெஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணுறோம். அப்போ தான் என்ஜின் சைட் கவர் அக்சஸ் பண்ண முடியும். அதே 12 ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணி கிக்கரை ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளச் கேபிள் கட்டுறதுக்கு 10 14 ஓப்பன் எண்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணி கிளச் கேபிள் கட்டிக்கிறோம். அடுத்தது 8 டீ ராடை யூஸ் பண்ணி என்ஜினோட சைட் கவரை ரிமூவ் பண்ணுறோம். 1 by 1 கிராஸாக இது கிராஸ் செக்ஷன் மாதிரி கட்டணும், இல்லைன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. சைட் கவரை ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் இப்போ கேஸ்கெட்டை பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஆயில் ஃபில்டர் எல்லோ கலரில் இருக்கும், டர்ட்டியாக இருக்கிறதுனால பிளாக் கலரில் இருக்குது. இது ஸ்பேஸ், நம்ம வாங்கி வச்சுருக்க ஸ்பேஸ். பிளேட், கிளச் பிளேட், ஹப்பு, என்ஜின் ஆயில். இப்போ சென்ட்ரிஃபிகல் பம்பு, ஆயில் பம்பு கட்டுறோம். இதில் 3 ஸ்க்ரூ இருக்குது. இதை கட்டிட்டு டாப் கவரை ரிமூவ் பண்ணுறோம். இது உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, இதை க்ளீன் பண்ணணும். இது அசம்பிளியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டூல் தேவைப்படுது. அதான் இந்த டூலை போட்டு ரிமூவ் பண்ணுறோம். அப்போது ஸ்க்ரூ டிரைவரை விட்டு கியரில் லாக் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா ஃப்ரீயாக இல்லைனா ரொட்டேட் ஆகும். லாக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுறோம். இப்போ கிளச் அசம்பிளி அக்சஸ் பண்ணுறோம். கிளச் அசம்பிளியில் கிளச் ஸ்ப்ரிங் பிளேட்டை கேட்ட போகிறோம். இதில் M10 இதில் 10 போல்ட் போட்டிருப்பாங்க. இதுக்கு டீ ராட் 10 டீ ராடை யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணுறோம். இதையும் கிராஸ் டு கிராஸ் கட்டணும், இல்லைன்னா த்ரெட்டு டேமேஜ் ஆகும். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது சென்டரில் 19 போல்ட் இருக்குது. அதை யூஸ் காட்டுறதுக்கு 19 பாக்ஸ் ஸ்பேனர் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக புல்லர், அந்த ரெட் கலர் புல்லரை இன்சர்ட் பண்ணிவிட்டு காட்டியாச்சு. இன்கேஸ் உங்ககிட்ட புல்லர் இல்லைன்னா பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டு கியரை 5th கியரில் போட்டு ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ரிமூவ் பண்ண பிளேட் எல்லாம் ஆர்டரை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளச் பிளேட் இருக்கும், அப்புறம் ஸ்டீல் பிளேட் இருக்கும். அந்த மாதிரி ஆர்டரை கவனிச்சுக்கோங்க. இது நியூ ஸ்பேஸ். எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணீங்களோ அதே போலயே திரும்ப ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்க. திரும்ப புல்லரை போட்டு 19 பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு சென்டர் நட்டை டைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் பிளேட், ஸ்ப்ரிங் இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. இதை கிராஸ் டு கிராஸ் தான் டைட் பண்ணணும். சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஸ்பெஷல் டூலை போட்டு டைட் பண்ணிவிட்டு மேலே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸ்க்ரூஸை. இது இப்போ ஆயில் ஃபில்டர், இப்போ க்ளீனான ஆயில் ஃபில்டர் எல்லோ கலரில் இருந்தது, அப்படி தான் இருக்கும். ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ சைட் கவரை மாட்டியாச்சு. சைட் கவரை டைட் பண்ணுறோம். சைட் கவரை டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சைட் கவரை டைட் பண்ணி முடிஞ்சதும் என்ஜின் ஆயில் ரிமூவ் பண்ண போல்ட்டை திரும்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம நியூ ஆயில் ஊற்றுறப்போ அது கீழே வெளியில் வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு போல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போது கிக்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நியூ என்ஜின் ஆயிலை ஊற்றியாச்சு. இப்போது கிளச் பிளேட்டை சேஞ்ச் பண்ணியாச்சு.